வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அண்ட் ஹெவில்டார் 2025 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான கிளாஸஸில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய கிளாஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் தான். ஓகேவா? ஸோ இங்கிலீஷில் ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கோம். அதில் இன்ட்ரடக்ஷனோட அந்த பார்த்தா ஒரு கிளாஸ் கொடுத்துருப்போம். ஸோ அதில் கண்டினியூட்டான கிளாஸ் 2 தான் அப்புறம் இங்கே பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ செகண்ட் கிளாஸ் தான் அப்புறம் இதில் பார்க்க போகிறோம். இதில் பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நியூவாக அப்புறம் எடுக்யூட்டிவில் வந்து எந்த மாதிரியான பேட்டர்னில் கேட்பாங்க அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இந்த சீரிஸ் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அண்ட் ஹெவில்டார் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் தான் இங்கிலீஷும் அண்ட் ஜிகே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டை வச்சு தான் வந்து கட் ஆஃப் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இது வந்து டோட்டலாக வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. ஸோ இந்த 25 கொஸ்டின்ஸில் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 20 to 24-25 எடுத்தீங்கன்னா மட்டும்தான் அப்புறம் செலெக்ஷன் ஆகவே முடியும். ஓகேவா? ஸோ அதனால் அந்தளவுக்கான ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் கேட்கவும் போகிறாங்க. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் கிராக் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய ஒப்பீனியன். ஸோ இந்த வீடியோஸும் சரி நம்மளோட சேனலுக்கும் சரி நீங்கள் புதுசாக இருந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்களை போட்டு வச்சுங்க. அப்போ தான் டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸஸ் அண்ட் எக்ஸாம் அப்டேட்டுகள் இமீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகேவா? எஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தா சூஸ் தி வேர்ட் த ஆப்போசிட் இன் மீனிங் டு தி கிவன் வேர்ட். ஓகேவா? ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கிறதுக்கான ஆப்போசிட் மீனிங் கேட்குறாங்க. ஓகேவா? ரொம்பவும் முக்கியம். நான் எப்போவுமே சொல்லக்கூடியது இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ இங்கே வந்து ஆப்போசிட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்க வேர்ட் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அத்தை. ஓகேவா? ஸோ அத்தையர் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன தெரிஞ்சிங்கன்னா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம ஆப்ஷன்ஸோட மீனிங் தெரிஞ்சோ அல்ல தெரியாமோ ஓரளவுக்காச்சும் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகேவா? எஸ். ஸோ ஃபஸ்ட் இங்கே கொடுத்துருக்க அத்தையர் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங் என்ன அது தெரியுமா உங்களுக்கு? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கடைபிடிக்கணும்னு சொல்லுவாங்க தெரியுமா? பின்பற்றுறதுன்னு சொல்லுவாங்களா? ஸோ கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொல்லுவாங்களா? ஸோ அந்த மாதிரியான விஷயத்தை தான் அதுதான் அத்தையார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ கடைபிடிக்கிறது. ஓகேவா? ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லுவோமா ஒரு விஷயத்தை கடைபிடிக்கிறதுன்னு சொல்லுவோமா அதுதான். ஓகேவா? அத்தையாருங்கிறது வந்து கடைபிடித்தல். ஓகேவா? கடைபிடித்தல் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது. ஓகேவா? அதே இது மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துலாம். இப்போ இந்த கடைபிடிக்கிறதுக்கான ஆப்போசிட் தான் நம்ம தேடணும். இருந்தாலும் இங்கே நான் கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எஸ்டம்பிளிஷ். ஓகே. செகண்ட் ஆப்ஷன் வந்து அப்ரூவ் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கம்பல் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கண்டாமின் கொடுத்துருக்காங்க. இப்போ எஸ்டம்பிளிஷ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மீனிங்காக இருக்கும்? எஸ்டம்பிளிஷ்னா ஒரு விஷயத்தை வந்து நிறுவுறதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஒரு விஷயத்தை இப்போ நிறுவுதல். ஓகேவா? ஸோ நிறுவுதல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுதான் இப்போது நம்ம ஹிஸ்ட்ரிலாம் படிச்சிருவோம். ஓகேவா? ஸோ ஒரு விஷயத்தை வந்து இவர் தான் நிறுவியிருப்பார். ஒரு டைனஸ்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணது யார் அந்த மாதிரிலாம் கேட்பாங்களா? அதுதான். ஓகேவா? புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து அப்ரூவ் அப்படிங்கிறது என்னது? அப்ரூவ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்களா? அப்ரூவ் பண்ணுறது அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒப்புதல் அளிக்கிறது. ஓகேவா? ஸோ ஒப்புதல்னு சொல்லலாம். ஒப்புதல்னு சொல்லலாம். ஒப்புதல்ங்கிறத அப்ரூவ்னு சொல்லலாம். ஓகே. ஸோ அப்ரூவல் கொடுக்குறது அப்படின்னா ஒப்புதல் அளிக்கிறதுன்னு அர்த்தம். ஓகே. பிரசிடென்ட்டே வந்து ஒரு பில்லுக்கு ஒப்புதல் அளிக்கிறாங்கன்னா அப்ரூவல் கொடுக்குறது அல்லது அசன்ட் கொடுக்குறதுன்னு கூட சொல்லலாம். ஓகே. ஸோ அப்ரூவுக்கு இன்னொரு மீனிங் சொல்லலாம் அசன்ட். ஓகே. அசன்ட் சொல்லலாம். ஓகே. அடுத்து கம்பல்னா சொல்லுமா? என்ன பண்ணுறது? கம்பல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவோமா? கம்பல் அப்படிங்கிறதுனா கட்டாயப்படுத்துதல்னு அர்த்தம். கட்டாயப்படுத்துதல். அதே மாதிரி என்னன்னா இங்கே கண்டாமின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டாமின் அப்படிங்கிறது அப்படியே இருந்ததுன்னா கண்டனம் தெரிவித்தல். ஓகேவா? ஸோ கண்டனம் தெரிவித்தல். கண்டனம் சொல்லுவோமா? கண்டனம் தெரிவிக்கிறேன்னு சொல்லுவோமா? அதுதான் கண்டாமின் அப்படிங்கிறதுக்கான மீனிங். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே 4 இதுக்கான மீனிங்ஸும் நமக்கு தெரியும். மேலே கேட்டதுக்கான மீனிங்ஸும் நமக்கு தெரியும். ஓகேவா? அப்போ இதை வச்சுட்டு வந்தோம்னா இதில் எது ஆப்போசிட் அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுமா? தேர் அப்படிங்கிறது கடைபிடிக்கிறதுன்னு அர்த்தம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பார்க்கணும். ஏன்னா நமக்கு ஆப்போசிட் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? எதிர்ச்சொல்லா உள்ள இது பார்க்கணும். இப்போ நிறுவுதல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஓகேவா? ஸோ அது கண்டிப்பாக வராது. ஓகேவா? அப்ரூவ் பண்ணுறதுங்கிறது ஒப்புதல் அளித்தல். ஓகேவா? இதுவுமே அதுக்கோட மீனிங்ஸாக தான் இருக்குது. கடைபிடிக்கிறதுக்கும் ஒப்புதலுங்கிறது அதை வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி தானே ஒன்று தான் இருக்குது. அப்போது கம்பல்ங்கிறது கட்டாயப்படுத்துதல். ஓகேவா? ஸோ ஒரு விஷயத்தை வந்து கட்டாயப்படுத்துகிற மாதிரி. அதே வந்து கண்டனம்ங்கிறது ஒரு விஷயத்தை செய்யாமல் இருக்கும்போது தான் கண்டனம் ஒன்று. அதாவது இப்போது ஒரு இப்போ கவர்மெண்ட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். கவர்மெண்ட்டை பற்றி பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவரோ யாரோ ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட் ஒரு விஷயத்தை பண்ணலை அப்படின்னா அதுக்கு வந்து கண்டனம் தெரிவிப்பாங்க. அப்போ கண்டனம் தெரிவிக்கிறாங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் அதுக்கு வந்து கண்டனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிவிப்பாங்க. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைபிடித்தலுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து கண்டமின் சொல்லலாமா? அப்போ சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4ல் இருக்க கண்டமின் அப்படிங்கிறது தான். ஓகே. புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எக்ஸ்ட்ரா சொல்லப்பட்ட அந்த மீனிங்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கிறங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒவ்வொரு கிளாஸ்லையுமே சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். ஏன்னா அதை எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரிவிஷன் பார்க்கும்பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 4 ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா 4 ஆப்ஷனுக்கான மீனிங் தெரிஞ்ச மூலமாக மட்டும்தான் இது வரும் இது வராது அப்படிங்கிறத நம்மளால் எலிமினேட் பண்ண முடியும்.
அப்புறம் ஃபைனலாக ஆன்சரும் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். ஓகேவா, ஸோ ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4 ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ ஷார்ட்டாக இருக்கட்டும்ங்கிறக்காக நான் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கேன். ஓகேவா, ஸோ இங்கே சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் கூட வந்து ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இருந்தாலும் இப்போ பாருங்கள், இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? அட் த டேஷ் ஆஃப் செஞ்சுரி த இயர்லி ஈவன். ஓகேவா, இவன் என்ன அது? ஓகே, ஈவன் எக்ஸ்லி ஜியல் ஆஃப் தி சீப் Protestant domination had notably lessened. ஓகேவா, ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒன்று, இது மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒன்று தான் இது. ஓகேவா, அடுத்த டேஷ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்களா? ஸோ இங்கே ஆப்ஷன்ஸில் பாருங்கள், ஃபைனல்னு கொடுத்துருக்காங்க, அடுத்த ஆங்கஸ்ட்னு கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் 3 இல்லாமல் என்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் 4 இல்லாமல் ஆனட். இதில் 4 ஆப்ஷன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 ஆப்ஷன்ஸை ஈஸியாக எலிமினேட் பண்ணலாம். ஆனால் 2 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஓகேவா, இப்போது நான் எதுக்கு இதை விட்டுட்டு இங்கே வந்து ஆப்ஷன்ஸுக்கு வரேன் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, சில இது வந்து உங்களால் புரிஞ்சுக்கவும் முடியாதுன்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி இடத்துல நீங்கள் இந்த மாதிரி முடிவெடுங்க. ஓகேவா, ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து இதை ரீட் பண்ணும்போது உங்களால் புரிஞ்சிக்க முடியல. ஓகேவா, ஸோ இதை ஃபுல்லாக ரீட் பண்ணி உங்களால் இங்கே எந்த ஒரு கொஸ்டின்ஸுமே முழுமையாக நீங்கள் புரிஞ்சு தான் ஆன்சர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அவனுக்கு தேவை ஆன்சர் மட்டும் தான். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை ஃபுல்லாக புரிஞ்சிக்க கூட ட்ரை பண்ணலாம். ஓகேவா, ஸோ ஜஸ்ட் ஒன் டைம் ரீட் பண்ணுறோம், ஏதோ நமக்கு புரிஞ்ச அளவுக்கு வச்சுட்டு அப்படியே ஆப்ஷன்ஸ்க்கு வரோம். ஓகேவா, ஸோ இந்த அதாவது உங்களுக்கு ஒரு டைம் வாசிக்கும் பொழுது புரிஞ்சிருச்சு அப்படின்னா மேட்ரே வேறு, அதுக்கு வேறு எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் அப்புறம் சொல்லித்தரேன், இல்லை இடையில கிளாஸில் பார்க்கும்போது சொல்லித்தரேன். இப்போ வந்து இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் பெருசாகவும் இருக்குது, உங்களால் புரிஞ்சிக்கவும் முடியல. அப்போ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இப்போ ஃபைனலு, ஆங்கஸ்ட்டு, என்ட்டு, அனட்டு. இப்போ இதில் உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை, அப்போ ஃபைனல் சொல்லலாமா? ஃபைனல் உங்களுக்கு நமக்கு பேசிக்காக தெரியும். ஓகேவா, அதே மாதிரி வந்து என்ட்டு பார்த்தீங்கனாலுமே கண்டிப்பாக தெரியும். ஆனால் வந்து இந்த ஆங்கஸ்ட்டு, ஆன்டி அப்படிங்கிற இந்த வேர்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியாது. அப்போ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நமக்கு தெரியாத வார்த்தை கண்டிப்பாக இந்த இடத்துல வரதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிறத நம்ம பெரும்பாலும் யோசிச்சுக்கலாம். ஓகேவா, இப்போதைக்கு தற்சமயத்துக்கு இதை வந்து நம்ம எலிமினேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஃபைனலு என்ட்டுன்னு இருக்குது. ஓகேவா, அப்போது இந்த இடத்துல அடுத்த டேஷ் ஆஃப் செஞ்சுரி இது வரைக்கும் மட்டுமே பாருங்களேன். இப்போ நம்ம சொல்லுவோமா அந்த வருஷத்தோட முடிவுன்னு சொல்லுவோம். இப்போ இங்கே செஞ்சுரிக்கு பதில் இயர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணீங்க, அந்த வருஷத்தின் கடைசியில் அல்லது இறுதியில்னு சொல்லுவோமா. இப்போ ஃபைனலுங்கிறது என்ன வரும்? ஃபைனலுங்கிறது இறுதியில்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ இறுதியாகன்னு சொல்லலாம். ஓகேவா, எண்டுங்கிறது வந்து நம்ம முடிவில்னு சொல்லலாமா? முடிவில். ஓகேவா, அப்போது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அடுத்த எண்ட் ஆஃப் த செஞ்சுரின்னு சொல்லலாமா அல்லது அடுத்த ஃபைனல் செஞ்சுரின்னு சொல்லலாமா? அடுத்த ஃபைனல் அப்படிங்கிறப்போ அடுத்தே வந்து செஞ்சுரி வரணும். பட் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட்டுங்கிறதுக்கு அப்புறம் தான் அடுத்த எண்ட் ஆஃப் த செஞ்சுரி அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகே, புரியும் நினைக்கிறேன். அப்போ இந்த இடத்துல வந்து எண்ட்டு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ இறுதியில் அப்படிங்கிறது வந்து வராது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு மேட்ச் இருக்குன்னு வச்சுங்களேன், ஃபைனல் மேட்ச் அப்படின்னா இதுக்கப்புறம் ஏதோ ஒரு மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் அந்த இடத்துல நம்ம ஃபைனல் யூஸ் பண்ணணும். இது ஒரு முக்கியமான ரூல், இதை தெரிஞ்சுக்கிறங்க. ஒரு விஷயத்தில் ஃபைனல் அப்படின்னு மாதிரி சொல்ல வராங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதே ஏதோ ஒரு மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னா அது ஃபைனல் சொல்லப்போ ஃபைனலுங்கிற வேர்டு வந்து வச்சு வந்து நம்ம சொல்லலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எண்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் எண்ட்டுங்கிறத சொல்லிக்க முடியும். ஓகே, புரியும் நினைக்கிறேன். அப்போது சரியானது என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆப்ஷன் 3 இருக்குல்ல, அதில் இருக்க இந்த எண்ட்டு முடிவில் அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகேவா, அப்போ இந்த இடத்துல என்ன போடலாம் அப்படின்னா எண்ட்டு அப்படிங்கிறத போடலாம். ஓகேவா, எண்டுங்கிறத போடலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் மீனிங் ஆஃப் த பிராக்கெட் இடியம். ஓகே, ஸோ இங்கே இடியம் தான் கேட்குறாங்க இந்த கிவன் சென்டென்ஸ். ஓகேவா, ஸோ அப்போ இங்கே கொடுத்துருக்க சென்டென்ஸ் என்னது? வித் ஒன் கோல் ரிமைனிங் தே வர் நாட் அவுட் ஆஃப் த வுட்ஸ் ஜஸ்ட் எட். ஓகேவா, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவுட் ஆஃப் த வுட்ஸ் அப்படிங்கிறதா இங்கே பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுதான் அப்புறம் இதோட இடியமாகவுமே இருக்கும். ஓகேவா, அப்போ இங்கே என்ன அவுட் ஆஃப் த வுட்ஸ். இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த வுட்ஸ்னா என்ன மீனிங் தெரியாமல் கூட இருக்கலாம். ஓகேவா, ஸோ இது சிம்பிள் தான். ஓகேவா, இப்போ வுட்டுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மரத்தை சொல்லுவோம். ஓகேவா, வுட்டுங்கிறது என்ன அப்படின்னா மரம் அல்லது மரத்தால் செய்யப்பட்ட பொருட்களை வந்து வுட்டுன்னு சொல்லுவோம். அதே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வுட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா காடுகள் இருக்குல்ல, ஃபாரஸ்ட்டை குறிக்கக்கூடியது. ஓகேவா, ஸோ ஃபாரஸ்ட்டை குறிக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வுட்ஸ்ன்னு சொல்லப்படுது. ஓகேவா, காடுகள் இருக்குல்ல, காடுகளை தான் வந்து பார்த்தீங்கன்னா வுட்ஸுங்கிற வார்த்தையாலும் நம்ம குறிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போது ஃபாரஸ்ட்டுங்கிறது நம்ம டேரக்டாக சொன்னால் நம்மளுக்கு புரியும். பட் வந்து வுட்ஸுங்கிற வார்த்தையால் வந்து சொல்லும்பொழுது சில பேருக்கு இந்த இடத்துல வந்து மரத்தை சொல்கிறாங்களா அல்லது காடுகளை பற்றி சொல்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஓகேவா, ஸோ வுட்டுங்கிறது மரப்பொருட்களை பற்றி சொல்லக்கூடியது அல்லது மரத்தை பற்றி ஒரு மரமாக இருந்துச்சு அப்படின்னா அதை பற்றி சொல்லக்கூடியது. புரியுதுன்னு நினைக்கிறேன். அதே வுட்ஸு பார்த்திங்க அப்படின்னா காடுகள் ஃபாரஸ்ட்டை பற்றி சொல்லக்கூடியதான் வுட்ஸுன்னு சொல்ல மீனிங் வரக்கூடிய. ஓகே, புரியும்னு நினைக்கிறேன். இப்போ அவுட் ஆஃப் த வுட்ஸ் அப்படின்னா இந்த இடியத்துக்கான மீனிங் என்னவா இருக்க முடியும் அப்படின்னா இப்போ ஒரு காடே இருக்குன்னு வச்சுக்கேன். நான் சொன்னேன் வுட்ஸ்னா என்ன, காடு சொன்னேன். இப்போ காடு இருக்குது அப்படின்னா காடுக்குள்ள வந்து பூரா என்னென்னலாம் இருக்கும்? காடுகளுக்கு வந்து பூரா விஷப்பூச்சிகள் இருக்கும், இப்போ ரொம்ப ஆக்ரோஷமான விலங்குகள்லாம் இருக்கும். இப்போ இதுக்குள்ளே காடுக்குள்ளே மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா அந்த சுச்சுவேஷன் நமக்கு எப்படி இருக்கும்?
அது வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனாக இருக்கும். அதே இது இந்த காட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னா அது ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனை விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மீனிங் தானே வரும். அதே தான் இப்போ அவுட் ஆஃப் தி வுட்ஸ் அப்படின்னா காட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிறது. அப்போ அதுக்கு என்ன மீனிங்ஸ் நம்ம தேடணும். இப்போ இங்கே ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வித்தவுட் ஹோப், அதாவது அவன் நம்பிக்கை இல்லாமல் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. அதாவது இப்போ அவன் காட்டுக்குள்ளே இருந்திருந்தேன் அப்படின்னா உயிர் மேலே வந்துட்டான் அவனுக்கு கண்டிப்பாக வந்து அவன் தப்பிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹோப்பை விட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அப்போது வித்தவுட் ஹோப்புங்கிறது இந்த இடத்துல வருமானு பார்த்தீங்கன்னா அவன் கண்டிப்பாக வராது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ரம் டிஃபிகல்ட் அண்ட் டேஞ்சர்ஸ். நான் சொன்னேன் அதாவது ஏதோ ஒரு கெட்ட விஷயத்துலேருந்தோ அல்லது அபாயத்துலேருந்தோ வந்தால் தப்பிக்கிறான் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு வந்து நம்ம சொல்லலாமா? கண்டிப்பாக ஃப்ரீ ஃப்ரம் டிஃபிகல்ட் அண்ட் டேஞ்சர்ஸ். ஓகேவா? அபாயமான விஷயத்துலேருந்தோ அல்லது டிஃபிகல்ட்டான ஒரு மேட்டர்லேருந்து வந்து அவன் தப்பிச்சுக்கிறான். ஓகே, ஃப்ரீ ஃப்ரம் டிஃபிகல்ட்ஸ் அண்ட் டேஞ்சர்ஸ் அப்படிங்கிறது இதை தான் குறிக்கக்கூடியது. ஓகே, அப்போ இது கண்டிப்பாக வரலாம். ஓகே, மற்ற ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல். ஓகேவா? யாரோ ஒருத்தங்க கீழே வந்துன்னா கண்ட்ரோலாக ஒருத்தவங்க அடிமையாக இருக்கேன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல் சொல்லலாம். பட் வந்து இந்த இடத்துல அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வருமானு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வராது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிட்வீன் டூ டேஞ்சர்ஸ். ஓகேவா? ரெண்டு விதமாக டேஞ்சர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ரெண்டு டேஞ்சர்ஸ்க்கு இடையில வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் அதுவும் கிடையாது. ஓகேவா? புரியுமா? பிட்வீன் டூ டேஞ்சர்ஸ்க்கான வேற ஒரு இடியம் இருக்குது. அது கூட லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக அதுவும் நீங்கள் அந்த கிளாஸ் பார்க்கல அப்படின்னா பார்த்துக்குங்க. இந்த பிட்வீன் டூ டேஞ்சர்ஸ் அப்படிங்கிறதுக்கான மீனிங்கிறதுக்கான இடியம் வந்து பார்த்துருக்கோம் ஏற்கனவே. கண்டிப்பாக அதை பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? எஸ். ஸோ அப்போ இதில் சரியான ஆன்சர் வந்து எதுவாக இருக்க முடியும் அப்படின்னா ஆப்ஷன் 2ல் இருக்க தான். ஏன் அப்படின்னா அதுதான் நம்ம வச்சோம்னா ஒரு காட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிறேன் அப்படின்னா அது பிரச்சனைன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதே அந்த காட்டை விட்டு பிரச்சனைலாம் விட்டு வெளியே வந்துடுறேன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம என்ன மீனிங் சொல்லலாம் அப்படின்னா ஃப்ரீ ஃப்ரம் டிஃபிகல்ட்ஸ் அண்ட் டேஞ்சரஸ் அப்படிங்கிறது சரியாக இருக்கும். அப்போ சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2ல் உள்ளதான். ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இடியம்ங்கிறத வச்சு வந்துன்னா கண்டிப்பாக 2 கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. 2லேருந்து 3 வரைக்குமே இது கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஈஸியானதாக உங்களுக்கு ஷிஃப்ட்டுக்கு வரலாம்ங்கிறத எதிர்பார்த்து போங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? செலக்ட் தி ராங்லி ஸ்பெல்டு வேர்டு. ஓகேவா? ஸோ இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா ராங்லி ஸ்பெல்டு வேர்டு இங்கே கொடுத்துருக்காங்க 4 ஆப்ஷனு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பான ஸ்பெல்லிங் கூட இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்டிஸ்பென்சபிள். ஓகேவா? ஸோ அதே ஆப்ஷன் 2ல் வேணால் டிஸ்கிரிப்பன்ஸ். ஓகே, என்னடா அது ரீட் பண்ணும்பொழுதே கொஞ்சம் கொலாராக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் ட்ரைனி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் 4ல் வேணா பாஸ்ட் டைம். ஓகேவா? ஸோ இதுலேயுமே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை இங்கே வந்து ஏதோ ஒரு ஆப்ஷன்ஸில் உள்ளது மட்டும்தான் அப்படின்னா உங்களுக்கு தப்பான ஸ்பெல்லிங் உள்ளதாக இருக்க போகுது. மற்ற 3 ஆப்ஷன்ஸில் உள்ளது வந்து சரியான ஸ்பெல்லிங்காக இருக்கக்கூடாது. சில வார்த்தைகளை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்த உடனே கண்டுபிடிச்ச முடியும் இதில் சரியான ஆப்ஷன் அதாவது ஸ்பெல்லிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இன்டிஸ்பென்சபிள் அப்படிங்கிற மாதிரி இருக்கா, இதில் வந்து தான் ஸ்பெல்லிங் தப்பு இல்லைங்கிற செக் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள்ட்ட ரப் ஷீட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் ஹாலில் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வார்த்தையோட ஸ்பெல்லிங் தெரியும் அப்படின்னா தனியாகவே நீங்கள் பார்க்காம எழுதி பாருங்கள். அதுக்கப்புறம் இதை வந்து அதில் வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் எதுவும் தப்பு இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்க முடியும். அது சரியாக தெரிஞ்சால் மட்டும்தான். உங்களுக்கே நீங்களே அரைக்குறையாக இருந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏற்கனவே தெரிகிற ஒரு விஷயமும் வந்து மறந்து போயிடும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு வேர்ட் இருக்குது, இந்த வேர்ட் இருக்குது அப்படின்னா இந்த வேர்டுக்கான ஸ்பெல்லிங் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அப்படின்னா மட்டும் நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வந்து இந்த ட்ரிக் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? ஸோ நானுமே அந்த மாதிரி தான் அப்ரோச் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்டிஸ்பென்சபிள் அப்படின்னு சொல்லி வச்சுங்களேன். INDSPINSAPLE. ஓகேவா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என்னோடய வெப்சைட்டில் எழுதுகிற மாதிரின்னு வச்சுங்களேன். ஏன்னா நான் வந்து எழுதுகிறவங்கள்ட்ட காட்டணும் அப்படின்னா இப்படி தானே காட்ட முடியும். அப்போது இதில் இருக்க ஸ்பெல்லிங் இதில் இருக்கான்னு பார்த்துக்குங்க. INTISPENSAPLE. அப்போ இது சரிதானான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இதோட ஸ்பெல்லிங் தெரியும், அதனால் நான் இதை எழுதி செக் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? அப்போ இது கரெக்டாக. ஓகேவா? அதே பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்கிரிப்பன்சி. ஓகேவா? அப்போ டிஸ்கிரிப்பன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா TIS3. ஓகேவா? இதுங்க வரேன் TIS ஸ்கிரி ஃபென்சி. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரக்கூடாது அப்படின்னா பி வரக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து F வரணும். ஓகேவா? புரிய நினைக்கிறேன். அப்போ இந்த இடத்துல தான் தப்பு இருக்குது. அப்போ சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்பன்சிங்கிறது தான் அப்புறம் ராங்லி ஸ்பெல்டு வேர்டாக இருக்குது. ஓகேவா? புரிய நினைக்கிறேன். இப்போ மற்றது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் இன்டிஸ்பென்சபிள் அப்படிங்கிறது சரி, அதேமாதிரி ட்ரைனிங்கிறதும் சரி. இதோட மீனிங் என்ன, இதோட மீனிங் என்னன்னு பார்க்குறேன். ஓகேவா? இப்போ ட்ரைனிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்கொன்மையான ஒரு விஷயம் சொல்லுவாங்களா, ரொம்ப கொடூரமாக நடத்துகிறாங்க அப்படிங்கிற சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு விஷயம் கொடுங்கொன்மை கூட எழுதிக்கிறங்க. கொடுங்கொன்மைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூஷியல் சொல்லலாம். கொடூரமாக
குரூஷியல் வந்து பார்த்தீங்கன்னா கொடூரமான்னு சொல்கிறது, இது கொடுங்கோன்மைன்னு கூட வச்சுங்க. கொடுங்கோன்மை அரசாட்சின்னு சொல்லுவாங்களா, அதாவது சர்வாதிகாரமானது அப்படின்னு கூட சொல்லலாம், ட்ரைனிங் சொல்கிறது. ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டைம்ங்கிறது வந்து அதாவது பொழுதுபோக்குன்னு சொல்லுவோமா, பொழுதுபோக்கு ஓகே, பொழுதுபோக்குன்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து இங்கே இன்டிஸ்பென்சிபிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட மீனிங் வந்து இன்றியமையாதது. ஓகேவா. ஸோ இன்றியமையாதது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இன்றியமையாததாக சொல்லக்கூடியதான் இன்டிஸ்பென்சபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஓகேவா. இதோட மீனிங்ஸும் எழுதி வச்சுங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் ஆப்ஷன்ஸ் டு ஃபில்லிங் த blank. ஓகே. ஸோ முதல்ல பார்த்த மாதிரியான ஒரு ஃபில்லிங் த blank தான் கேட்டிருக்காங்க. இங்கே ஒபிசிட்டி இஸ் ஆல்சோ எ ப்ராக்ரெசிவ் கண்டிஷன்ஸ் அன்லைக் அனரெக்சியா நெர்வோசா விச் டென்ட் டு டேஷ் வித் ஏஜ். ஓகேவா. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, இப்போ நிறைய பேருக்கு இந்த ஒபிசிட்டி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒபிசிட்டி பார்த்திங்க அப்படின்னா உடல் பருமன் சொல்லுவோம்ல, அதுதான் உடல் பருமன். ஓகே, உடல் பருமன் சொல்லிருக்கல, அதை தான் ஒபிசிட்டி சொல்லுவாங்க. ஓகே. ஸோ ஒபிசிட்டிங்கிறது ரெண்டு மீனிங்ஸ் சில பேருக்கு புரியும். அதாவது ஒபிசிட்டிங்கிறது அந்த அமிலத்தன்மை இருக்குல்ல உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து அதாவது ஆயில் ஐட்டம் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து திடீர்னு வந்து எரியும். ஓகேவா, நெஞ்சு பகுதியில். அது வந்து பார்த்தீங்கன்னா அசிடிட்டி சொல்லுவாங்க. அதுக்கும் ஒபிசிட்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம் வேறு. ஓகேவா. ஒபிசிட்டிங்கிறது உடல் பருமனை குறிக்கக்கூடியது. ஓகேவா. அதே இது வந்து அசிடிட்டிங்கிறது வந்து அந்த அந்த அமிலத்தன்மை இருக்குல்ல, HCl இறைப்பையில் இருக்கக்கூடிய அது அதிகரிக்கிறதுனால வரக்கூடியது. ஓகேவா, புரியும் நினைக்கிறேன். ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க கூடாது. நானுமே ஸ்டார்டிங்கில் அதை தான் நினச்சிருந்தேன். அதுக்கப்புறமா தான் அதுக்கு ரெண்டுக்கான மீனிங்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் ஹோமோஃபோன்ஸ் படிச்சதுக்கப்புறம் தான் அதுக்கான மீனிங்ஸ் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா. எஸ். ஸோ அப்போ ஒபிசிட்டி இஸ் ஆல்சோ எ ப்ராக்ரெசிவ் கண்டிஷன்ஸ். ஓகேவா. அதாவது உடல் பருமங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஓகேவா. அன்லைக் அனரெக்சியா நெர்வோசா விச் டென் டு டேஷ் வித் ஏஜ். ஓகேவா. ஸோ எந்த மாதிரி இடத்துல இது, அதாவது இந்த ஒபிசிட்டினால என்ன மாதிரியான விஷயம் வந்து ஏஜ் ஆனதுக்கப்புறம் வந்து நடக்குது அப்படிங்கிறத தான் கேட்குறான். ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்னெபிரேட் அப்படின்னா இன்னெபிரேட்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா போதையில் இருக்குன்னு சொல்லுவோமா, போதை அதுதான். ஓகேவா. ஸோ போதையில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தான் இன்னெபிரேட் சொல்லுவாங்க. ஓகேவா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அமிலரேட். ஓகேவா. ஸோ அமிலரேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை மேம்படுத்துன்னு சொல்லுவோமா, அதாவது டெவலப் பண்ணு அப்படின்னு சொல்லுவோமா, ஒரு விஷயத்தை மேம்படுத்துறது அப்படிங்கிறத சொல்லக்கூடியதான் இந்த அமிலரேட்னு சொல்லுவாங்க, மேம்படுத்து. ஓகேவா, மேம்படுத்து அப்படின்னு சொல்கிறது. அடுத்து ஸ்ட்ரகிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா. ஸோ நம்ம ஸ்ட்ரகிளுங்கிறது போராட்டம். ஓகேவா. ஸோ நம்ம நம்மளை படிச்சிருப்போம். ஓகேவா. ஸோ நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறாக்கா நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணி தான் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சில ஒருத்தவங்க சக்ஸஸ் இன்டர்வியூ கொடுக்கும்போது சொல்லுவாங்க, நிறையா ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இந்த ஒரு சக்ஸஸ் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அப்போ அது என்ன அர்த்தம் அப்படின்னா நிறைய கஷ்டப்பட்டு போராடினதுனால தான் இந்த ஒரு விஷயம் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ ஓகேவா, நெகேட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நிராகரித்தல் அர்த்தம். ஓகேவா. ஸோ நிராகரித்தல். ஓகேவா. ஸோ நிராகரித்தல். அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னிபிரேட் வருமா, அதாவது போதைன்னு சொல்லப்படக்கூடிய அந்த மீனிங் வருமா, அமிலரேட்டுங்கிற மேம்படுத்தக்கூடியது வருமா, ஸ்ட்ரகிளுங்கிறது வருமா, அல்லது நெகேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிராகரித்தல் வருமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல டு நெகேட் அப்படிங்கிறது தான் வரும். ஓகேவா. ஸோ ஏன்னா இந்த ஒரு அதாவது உடல் பருமன்கிற ஒரு விஷயத்த வந்து ஏஜான டயத்தில் வந்து நம்ம நிராகரிக்கத்தான் வேணும். ஓகேவா. ஸோ ஏன்னா உடலை கரெக்டாக பருமனாகாமல் பார்த்துக்கிறது தான் இங்கே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து நெகட் அப்படிங்கிற இதுதான் அப்புறம் வரும். ஓகே, புரியும் நினைக்கிறேன். அப்போ சரியான ஆன்சர் ஆப்ஷன் 4ல் இருக்கு, நெகட் அப்படிங்கிறது தான். ஓகே, புரிஞ்சு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ரூவ் த அண்டர்லைன் த பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ், சூஸ் நோ இம்ப்ரூவ்மெண்ட் அஸ் அன் ஆன்சர் இஃப் த சென்டென்ஸ் இஸ் கிராமட்டிக்கலி கரெக்ட். ஓகேவா. அதாவது என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம், அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்டர்லைன் பண்ணியிருக்கோம், அது வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியாக தவறா, இல்லை அதில் தப்பு இருக்குது அப்படின்னா அதை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள், இல்லை தப்பு இல்லை அது இம்ப்ரூவ்மெண்ட்டே பண்ண தேவையில்லை அப்படின்னா நோ இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன்ஸுமே இருக்குது, அதை கூட நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அப்போது இங்கே கொடுத்துருக்க சென்டென்ஸ் என்ன, இன் தி சம்மர் த வெதரிங் கேன் பி வெரி ஹாட் அரவுண்ட் ஹேர். ஓகேவா. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா சம்மர் டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெதர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கும், ஃபுல்லாகவே நம்ம சரௌண்டிங் பகுதி எல்லாமே ஹாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்டர்லைன் பண்ணப்பட்டிருக்க பகுதி வந்து இது. ஓகேவா. ஸோ இது வந்து சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ அண்டர்லைன் பண்ணப்பட்டதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து இதங்கிறது ஒரு ஆர்டிக்கல். ஓகேவா. ஸோ இதங்கிறது ஒரு ஆர்டிக்கலுக்கு அப்புறம் வந்து ஐஎன்ஜி உள்ளது வரலாமான்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடாது. ஒன்று ஐஎன்ஜி உள்ளது ஸ்டார்டிங்கில் வந்துச்சு அப்படின்னா அது ஜிரண்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். பட் வந்து இங்கே வந்து ஆர்டிக்கலுக்கு அப்புறம் ஐஎன்ஜி உள்ளது வந்து வந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வரவே கூடாது. அதோட வந்து வெதர்ங்கிறது வந்து தனியாக தான் வரணும். ஓகேவா, புரியும் நினைக்கிறேன். அப்போ இந்த வெதரிங்கிறது சரியானு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தப்பு. ஓகேவா. ஸோ இந்த இடத்துல வந்து வெதரிங்கிறதே வரக்கூடாது. அப்போ என்ன தான் வரணும் அப்படின்னா இந்த ஐஎன்ஜி இல்லாமல் வரணும். ஓகே, அவ்வளோதான் மேட்டர். அப்போ என்ன அப்படின்னா இப்போ ரீட் பண்ணி பாருங்கள்,
இன் தி சம்மர் த வெதர் கேன் பி வெரி ஹாட் அரௌண்ட் ஹேர். ஓகேவா? அப்போது த வெதருங்கிறது இங்கே சப்ஜெக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து கேன் பி. ஓகேவா? கேன்கிறது வந்து வெர்பு. ஓகேவா? மாடல் வெர்பு ஆகும். அதுக்கப்புறம் கேனுக்கு அப்புறம் V1 தான் வரணும், அது ரூலு. அதுக்கப்புறம் வெரி ஹாட் அரௌண்ட் ஹேர் அப்படிங்கிறது போயிட்டே இருக்கும். ஓகேவா? புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து வெதரிங் ஐஎன்ஜி மட்டும் தூக்கிட்டு அப்படியே இருக்க வந்து போட ஆரம்பிச்சலாம். அப்போ அந்த மாதிரியானது இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண கூடாது அப்படிங்கிற ஆப்ஷன்ஸே வரக்கூடாது. அதாவது நோ இம்ப்ரூவ்மெண்ட்டே வராது. வேறு என்ன ஆப்ஷன்ஸில் கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் 1ல் பார்த்தீங்கன்னா வெதர்ஸ் குட் பீயிங் சொல்லியிருக்காங்க. அப்போ இது தப்பு தான். இங்கே எஸ்ஸும் போட தேவையில்லை. குட்டு கேன் வந்துன்னா குட்டாக மாற அவசியம் இல்லை. அதனால் ஒன்றும் அது வராது. அடுத்து தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், வெதர் இஸ் பீன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இந்த கேன் பீங்கிறத வந்து இஸ் பீன் மாற்றிருக்காங்க. கண்டிப்பாக இதுவுமே வர தேவையில்லை. ஓகேவா? ஏன்னா இங்கே நமக்கு மாற்ற வேண்டியது இது ஒரு விஷயம் மட்டும்தான். ஐஎன்ஜி மட்டும் தூக்கிடாவே வேலை முடிஞ்சு. ஓகேவா? அப்படி தானே? அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 4ல் இருக்க தான் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வெதர் கேன் பி அப்படிங்கிறது இதுதான் சரியாக இருக்குது. அப்போ சரியான ஆன்சர் வேணால் ஆப்ஷன் 4ல் இருக்குது தான். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். சரியான ஆன்சர் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் 4ல் இருக்குது, இதுதான் வரும். ஓகேவா? ரொம்ப சிம்பிளான ஒன்று. ஒரு ஆர்டிக்கல் இருக்குது, ஆர்டிக்கலுக்கு அப்புறம் வந்து ஐஎன்ஜி இந்த வார்த்தை வரக்கூடாது. அப்படின்னா இந்த இதை தூக்கிடுங்க. அப்போ த வெதர் அப்படிங்கிறது சப்ஜெக்டாக மாறும். அதுக்கப்புறம் கேன் பிங்கிறது இது வெர்பு, இது மாடல் வெர்ப்னே வச்சுக்கோங்க. மாடல் வெர்புக்கு அப்புறம் V1 தான் வரணும், அதனால் பி வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஃபாலோ ஆயிடுச்சு. ஓகே, புரியுது நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் வேர்ட் த கிவன் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? த சவுண்ட் ஆஃப் ஓவல்ஸ். ஓகேவா? த சவுண்ட் ஆஃப் ஓவல்ஸ், அதாவது ஓவல்ஸ்னால் என்ன? ஓவல்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆந்தைன்னு சொல்லுவோமா? ஆந்தை. ஆந்தை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சவுண்டு விடும்? அதை தான் வந்து இங்கே ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ பொதுவாகவே இந்த ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனுங்கிறத வந்து 2 கொஸ்டின்லேருந்து 3 கொஸ்டின் வரைக்கும் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு ஷிஃப்ட்லையுமே இருக்கும். இதை தெரிஞ்சுக்கிறீங்க. நம்ம லாஸ்ட் கிளாஸ்லையுமே இதை பற்றி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருந்தோம். ஏன்னா இது அதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். இதெல்லாம் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணக்கூடிய பார்ட். அதை பார்த்து இடியம்ஸாக இருக்கட்டும், அதுவுமே சொல்கிறேன். இப்போ ஆப்ஷன் 1ல் ஹோம்க்கு, ஆப்ஷன் 2ல் நெய். ஓகேவா? ஆப்ஷன் 3ல் வந்து கிராக், அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து ஹூட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெய் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ஸு, குதிரை வந்து பார்த்தீங்கன்னா கத்தும்ல, அதுதான் நெய்க்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கிராக்குங்கிறதுனா தவளை கத்தும்ல, தவளை கத்துறது தான் அப்படின்னா கிராக்குன்னு சொல்லுவோம். ஓகேவா? தவளை கத்து. ஃப்ராக்கு, தவளை கத்தக்கூடிய சவுண்டுக்கு பேர் என்ன? ஃப்ராக்கு. சாரி, கிராக்குன்னு சொல்கிறான். இது ஃப்ராக்கு கத்துறது. ஓகேவா? ஸோ தவளை கத்தக்கூடிய இதுக்கு பேர் என்ன? கிராக்குன்னு அர்த்தம். குதிரை கத்தக்கூடியதுக்கு நெய்க்குன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போது ஹாட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஆந்தை கத்தக்கூடியது. ஓகேவா? ஸோ ஆந்தை கத்தக்கூடிய சவுண்டுக்கு பேர் என்ன அப்படின்னா ஹோட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போது தமிழில் சொல்லுவோமா? மயிலாக அப்புறம் ஆந்தை அலரும் சொல்லுவாங்களா? அதே தான். இப்போ ஹூட் அப்படிங்கிறதுக்கு வந்து அலருங்கிறது தான் மீனிங். ஓகே, ஆந்தை அலரும் சொல்லுவாங்களா? அதே தான். காக்கை கரையும் சொல்லுவாங்களா? அதே மேட்டர் தான். ஓகேவா? அதை தான் இப்போ இங்கிலீஷில் பார்க்குறோம். ஸோ வேறு எதுவும் மேட்டரும் கிடையாது. அப்போ சரியானது வந்து ஆப்ஷன் 4ல் இருக்க ஹூட்டு தான். ஓகே, புரிஞ்சுருக்கு நினைக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் 4ல் இருக்க ஹூட்டு தான். நெக்ஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் ஆண்டனிம். ஓகேவா? ஸோ ஏற்கனவே ஒரு ஆண்டனிம் பார்த்தோம் ஸ்டார்டிங்கில். அது மாதிரியான ஒன்று தான் இங்கே கேட்டுருக்காங்க. ஆண்டனிம் டு சப்ஸ்டிடியூட் பிராக்கெட் வேர்ட் இன் தி கிவன் சென்டென்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? சென்டென்ஸில் பிராக்கெட் பண்ணியிருக்காங்க. ஃபார் இயர்ஸ் ஹி பர்சூட் எ வெண்டேட்டா, இதுதான் அண்டர்லைன் பண்ணப்பட்டது, அகெயின்ஸ்ட் த மோரிஸ் ஃபேமிலி. ஓகேவா? ஸோ நமக்கு இதெல்லாம் தேவையில்லை, இது தாங்க ரொம்ப முக்கியம். இப்போ என்னன்னா வேரண்டா அப்படிங்கிறதுக்கான மீனிங்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறேங்க. இதோட மீனிங்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மோதல்னு சொல்லலாமா? எஸ், மோதலோட சொல்ல முடியாது, இனிமையான அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், அப்படின்னு சொல்ல முடியாது. எஸ், இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா சிம்பிள், சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்களா, அதை தான் சொல்லக்கூடியது இதோட மீனிங். சண்டை போடுறது, அதுதான் அப்புறம் வேதாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. ஓகேவா? குடும்ப சண்டை நடக்குங்களா, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மோரிஸ் ஃபேமிலியில் ஒரு சண்டை நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம பகைன்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ படத்துலாம் சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ 42 வருஷ பகை, 18 வருஷ பகை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா, அந்த ஒரு விஷயம் தான் இந்த வேதாண்டா அப்படிங்கிறது குறிக்கக்கூடியது. ஆப்ஷன் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஃப்ளிக்ட்னாலுமே மோதல்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ மோதல், சண்டைன்னு கூட சொல்லலாம். அப்போது வேதாண்டாவுடைய அப்படியே வந்துன்னா சினானிம்ஸாக வந்து கான்ஃப்ளிக்ட் எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2ல் இருக்க டெரஸ். ஓகேவா? இது என்ன அப்படின்னா ட்ரேடுங்கிறது இருக்குல்ல, அதுலேருந்து வந்தது தான் இந்த ட்ரெடியூஸ் அப்படிங்கிறது. ட்ரேடுனா என்ன? வர்த்தகம் சொல்லலாம். ஓகேவா? அதே மாதிரியான தான் ட்ரெடியூஸ்னாலுமே அதே மீனிங் தான், வர்த்தகம். ஓகேவா? ஸோ வர்த்தகம் பண்ணுறது வந்து தான் ட்ரெடியூஸ்னு சொல்கிறாங்க. ஓகேவா? டிரைடு அப்படின்னா என்னன்னே தெரியலங்க. ஸோ இதோட மீனிங்கே ஒன்றும் புரியல. இல்லை ஸ்பெல்லிங் கரெக்ஷனாக என்ன கருமுன்னு தெரியல. பட் இதோட மீனிங்ஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹார்மோனி. ஓகே, ஹார்மோனி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லிணக்கம் சொல்லுவான்.
ஓகேவா? ஸோ இப்போ 2 ரிலீஜியஸ்கிட்டே வந்து ஒரு நல்ல இணக்கமாக இருக்காங்க, எந்த ஒரு சச்சரவும் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அதை மத நல்லிணக்கம் அப்படி மாதிரி நம்ம சொல்லுவோமா? இதில் தமிழில் சொல்லுவோம் மத நல்லிணக்கமாக இருக்காங்க 2 ரிலீஜியஸுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது வெறுமனை அதாவது ரிலீஜியஸ் ஹார்மோனி அப்படின்னா அதை வந்து மத நல்லிணக்கம் சொல்லக்கூடியது, வெறுமன ஹார்மோனி அப்படின்னா அது நல்லிணக்கம் சொல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோமா? என்ன சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா? அதை தான் அப்புறம் இங்கே நல்லிணக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? பேசிக்கிட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுட்டாங்க. ஓகேவா? நல்லிணக்கம்ங்கிறதா ஹார்மோனி அப்படிங்கிறது குறிக்கக்கூடியது. அப்போது இங்கே மோதல் சண்டை பகை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு ஆண்டனிம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதில் உள்ளதில் எதெல்லாம் எலிமினேட் பண்ண முடியும்? மோதங்கிற இந்த கான்ஃப்ளிக்ட்டுங்கிற வராது, ட்ரெடியூஸுங்கிறது வர்த்தகம் சம்மந்தமே இல்லாதது, டிரேடு இதுக்கான மீனிங்ஸே தெரியல. அப்போ கண்டிப்பாக வந்து ஆப்ஷன் 4ல் இருக்க தான் வர முடியும். ஓகேவா? ஏன்னா இதுதான் இணக்கமாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகேவா? அப்போது சண்டை பகை இதுகளுக்கு அப்படியே வந்துனா ஆப்போசிட்டாக வந்துனா உங்களுக்கு நல்லிணக்கம் அப்படிங்கிற இந்த ஹார்மோனி அப்படிங்கிறது வரலாம். சரியான ஆன்சர் ஆப்ஷன் 4ல் இருக்க ஹார்மோனி தான். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஐடென்டி த செக்மெண்ட் த கண்டெயின் எ கிராமட்டிக்கல் எரர் இஃப் த நோ எரர் செலக்ட் நோ எரர். ஓகேவா? அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஈவன் இஃப் எ எவிடன்ஸ் வாஸ் relevant to the case it could not be used to determine the reportage. இப்போ இங்கே கொடுத்துருக்க சென்டென்ஸ் இவ்வளோ பெரிய சென்டென்ஸ், இதில் 4 இடத்துல பார்ட்டாக பிரித்து வச்சுருக்காங்க. இந்த ஒரு இடம், அதுக்கப்புறம் இந்த ஒரு இடம். ஓகே, அப்படி தானே? இப்போது ஈவன் இஃப் எ எவிடன்ஸ் ஃபஸ்ட்டு பார்ட் பாருங்கள். ஈவன் இஃப் எ எவிடன்ஸ், இப்போ இஃப் வந்துட்டானாவே இது வந்து ஏதோ ஒரு கண்டிஷனான ஒரு மேட்ரு, அதாவது நீ இப்படி பண்ணால் இப்படி நடக்கும், அல்லது இப்படி பண்ணலாம் இப்படி நடக்கும் அப்படி மாதிரி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் இந்த இஃப் வந்தாவே. ஓகேவா? ஸோ இஃப் கண்டிஷன் தெரியுங்களா, இஃப் கிளாஸ் வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு, அதே மேட்டர் தான். இப்போ இஃப்க்கு முன்னாடி ஈவன் இருக்குது, இதெல்லாம் ஒரு மேட்டர் கிடையாது. இஃப் வந்துச்சு அப்படின்னா கண்டிஷன் சொல்கிற மாதிரியான ஒரு விஷயம். அப்போ அதை வச்சு எதுவும் சம்பவம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இஃப் ஒரு இடத்துல வில் எதுவும் வந்திருக்கா கிடையாது, மாடல் எதுவும் வந்திருக்கா அதுவும் இல்லை. அப்போது இந்த இதில் தப்பு எதுவும் இல்லை அப்படின்னு அர்த்தம் தான். ஏன்னா இதோட ஒரு பார்ட்டு முடியுது, அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் மாறுறதுல இந்த இடத்துல வந்து மாடல் வெர்ப் வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து எந்த ஒரு தவறும் இல்லை, இந்த கிளாஸ் வரைக்கும் சொல்கிறேன். ஓகேவா? அப்போ வேறு என்ன தவறாக இருக்க முடியும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பார்த்தீங்களே ஏங்கிற ஒரு ஆர்டிக்கல் இருக்குது, அதுக்கப்புறம் எவிடன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வவல்ஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏங்கிறது தான் வரணும். ஓகேவா? அப்போ ஏ எவிடன்ஸ் அப்படிங்கிறது வரலாமான்னு பார்த்தீங்க அப்படின்னா எவிடன்ஸுங்கிறது வரக்கூடாது, ஆன் எவிடன்ஸுங்கிறது தான் வரணும். ஓகேவா? ஆன் எவிடன்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து சரியான ஒன்று. ஓகேவா? புரியும் நினைக்கிறேன். ஏஇஐஓயு அப்படிங்கிற தொடங்குற வார்த்தைகளுக்கு முன்னாடி ஏனுங்கிற வவல்ஸ் தான் வரணும். ஓகேவா? சாரி, ஏஐஓங்கிற வர வவல்ஸுக்கு முன்னாடி ஆனுங்கிறது தான் வந்து வரணும். அப்போ சரியானது வந்து ஆனுன்னு தான் இங்கே வந்திருக்கணும். புரியுங்களா? சென்டென்ஸ் மூவ்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆன் போட்டு தான் வரக்கூடிய ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே எது தப்புங்கிற மாதிரி தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ சரியானது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எதில் இருக்குது, இந்த ஆப்ஷன்ஸ் வந்து எதில் இருக்குது, ஈவன் இஃப் எ எவிடன்ஸ் வாஸ் அப்படிங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் 2ல் தான் இருக்குது. ஓகேவா? சரியான ஆன்சர் இதுதான். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஆன் போட்டால் வந்து வேலை முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஆன் போட்டால் வேலை முடிஞ்சிச்சு. அப்போ சரியானது வந்து ஆப்ஷன் 2 தான். ஓகேவா? புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ தேங்க்யூ கேஷ். ஓகே, ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. இதே மாதிரி கிளாஸஸ் அண்ட் எக்ஸாம் அப்டேட் இருக்கும் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. நிறைய பேர் பார்க்குறீங்க பட் ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகமோ அல்லது கிளாஸ் ரிலேட்டான உங்களுக்கு ரெக்வஸ்ட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க, பதிலளிக்கப்படும். அதுக்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பார்த்துக்கிறங்க. தேங்க்யூ கேஷ்.